சமூக நீதிக்கான கட்சி பாமக, அதை எதிர்க்கிற கட்சி பாஜக. இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுற கட்சி பாமக. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளர்ச்சின்ற நோக்கத்தில் அழிக்கிற கட்சி பிஜேபி. இங்கே தமிழர் அப்படின்ற ஒரு அடையாளத்தில் நிற்கிறது பாமக, அதை எதிர்க்கிறது இந்து அப்படின்ற அடையாளத்தை திணிக்கிறவங்க அவங்க. மதவாதத்தை சற்று எதிர்க்கிறது, இது ஏற்றுக்கிறது இல்லை பாமக. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு இங்கே பாமக கட்சியின் சார்பாக ஜெயித்த எம்பிக்கள் மந்திரி ஆகி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பலதும் கொண்டாந்துருக்கிறாங்க, அன்புமணி உட்பட. ரயில்வே திட்டங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு 100% வந்துட்டு அகல ரயில் பாதை இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பாமகவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் தான், மூர்த்தியும் அதற்கு பின்னாடி வேலும். இவங்க 2 பேரும் தான், யாரும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி பல விடயங்களை சொல்லலாம், அப்படி கொண்டாந்துருக்காங்க இவங்க. அப்போது இவருடைய கிரிப்பு அப்படின்றது அந்த சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய கிரிப்பு வந்துட்டு பாஜக வச்சு கிடையாது, இவங்களுடைய ஒர்க்கிங்னால தான் அந்த மாதிரி பண்ண முடியும். 21 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருந்த கட்சி இன்னைக்கு வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறது, இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு எது நம்மளுக்கு வசதியானது சரியானது அப்படின்னு அவர் யோசிக்கணும். அது கொள்கை பூர்வமாக இருந்தால் தான் அவருடைய மக்களை ஏற்றுக்குவாங்க. பாஜகவோட போகும்போது அந்த மக்கள்